உண்டாவதாக. இன்றைய தினத்துல கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்குமே பாடுகள் உண்டு. பாடுகள் இல்லாம, பிரச்சனை இல்லாம, போராட்டம் இல்லாம எந்த மனிதனும் இல்லை. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு சில கேள்விகள் நம்ம உள்ளத்துக்குள்ள வருது. கர்த்தர் ஏன் நம்மளுக்கு பாடுகளை அனுமதிக்கிறார்? பாடுகளை அனுமதிப்பதற்கு என்ன காரணம்? பாடுகள் வழியாய் நாம் கடந்து போவதற்கு என்ன காரணம்? சில தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலைகளை கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் ஏன் நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார் அப்படிங்கறத பத்தி ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு சொல்லலான் இருக்கிறேன். முதல் காரியம், சாத்தானின் தலையை உடைப்பதற்காக கர்த்தர் சில நேரங்கள்ல நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார். என்ன அப்படி சொல்றீங்க? நமக்கு பாடு வர்றதுனால சாத்தானின் தலை எப்படி உடையும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். சங்கீதம் 68:21 வசனம் இப்படி சொல்லுது. எடுத்து வாசிப்போமா? மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சன் தலையையும் உடைப்பார். தேவனுடைய சத்துருவானாலும் சரி, நம்முடைய சத்துருவானாலும் சரி, ரெண்டுமே ஒருத்தன் தான். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நமக்கு சத்துருக்கள் அல்ல. தேவனுடைய சத்துருவும் மனிதர்கள் அல்ல. நமக்கும் தேவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு சத்துரு பிசாசானவன், சாத்தான். அவனுடைய தலையை அவர் உடைக்கிறார். எப்படி உடைக்கிறார் தெரியுமா? இங்க வேதத்துல யோபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தம நீதிமானை சாத்தான் என்ன செய்யறான்? கண்ணு வைக்கிறான். கண்ணு வச்சு அந்த யோபுவின் இடத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பறித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல போய் உத்தரவு கேட்கிறான். யோபுவை சோதிக்க சாத்தான் கர்த்தரிடத்திலே உத்தரவு கேட்க வேண்டியதா இருந்துச்சு. கர்த்தருடைய உத்தரவு இல்லாமல் எந்த மனிதனையும் சாத்தான் தொட முடியாது. யோபு 1:8 வசனத்துல யோபுவை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறவன், பூமியிலே யோபுவை போல எந்த மனுஷனும் இல்லைன்னு தேவனே சாட்சி கொடுக்கிறார். சரி, அப்படிப்பட்ட மனிதனுக்கும் அங்க என்ன வந்தது? சோதனை வந்தது. யாரால சோதனை வந்துச்சுன்னா சாத்தான் கொண்டு வந்த சோதனை. சில சமயங்கள்ல தேவன் சோதிப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார். எதற்கு அப்படின்னு பார்த்தா, தேவன் நம்மை நம்புகிறார். என் பிள்ளை என்னை விசுவாசிக்கும், எந்த சோதனையிலும் பின்வாங்கி போக மாட்டான், பின்வாங்கி போக மாட்டாள். என்னோடு கூட தினந்தோறும் என்னை நம்பி என்னுடைய வசனங்களை கைக்கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை மறுதலிக்காமல் என் பிள்ளை என்னோடு கூட இருக்கிறானா அப்படிங்கிறத கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து அறிகிறார். அப்படி விசுவாசம் சோதிக்கப்பட்டு வெற்றி அடையும் பொழுது சாத்தான் வெட்கப்பட்டு போகிறான். இங்கே யோபுனுடைய சரித்திரத்துல நம்ம பார்க்கும்போது யோபு சோதனையிலேயே மடிந்து போயிரல, சோதனையிலிருந்து ஜெயம் பெற்றார். அவர் வெற்றி பெற்றது நிமித்தம் சாத்தான் அங்க வெட்கப்பட்டு போனான். சாத்தானுடைய தந்திரங்கள் உடைக்கப்பட்டது. சாத்தான் அங்கே தோல்வி அடைந்தவனா இருந்தான். இன்றைக்கும் தேவன் அப்படிப்பட்ட நம்முடைய விசுவாசத்தை நம்ம காத்து கொண்டு சோதனையிலிருந்து வெற்றி அடையும் பொழுது சாத்தானுடைய தலை உடைக்கப்படுகிறது, அவனுடைய தலை நசுக்கப்படுகிறது. நாம் ஜெயம் எடுக்கிறோம், கர்த்தர் ஜெயம் எடுக்கிறார். இரண்டாவதாக, சோதனை எதுக்கு நமக்கு அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க் 3:9 வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார், நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவானவரை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா, இயேசுவானவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. பாக்குற எல்லாருக்கும் அவர் என்ன செஞ்சாரு? அற்புதம் செஞ்சாரு. இயேசுவே எனக்கு இரங்கும்னு சொல்லி அவரிடத்துல வந்த எல்லாருக்கும் அவர் அற்புதங்களை செய்தார். அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் கண்டு ஜனங்கள் வியந்தார்கள். வேதபாரகர், பரிசேயர் எல்லாம் வியந்து போனார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். யார் இந்த மனிதர்? இவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒரு மனிதனால எப்படி செய்ய முடியும்? இவர் தேவகுமாரர், தேவனுடைய கரம் இவர் மீது இருக்கிறதுன்னு சொல்லி எல்லா மனிதர்களும் ஆச்சரியப்படும்படியாக தேவன் அநேக அற்புதங்களை இயேசுவாகிய ஆண்டவர் செய்து கொண்டே இருந்தார். அதனால அவர் நோய்களை சுகமாக்குகிறார், பிணியாளிகளை ரட்சிக்கிறார், பாவிகளை மன்னிக்கிறார்.
அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஜனங்களுக்குள்ளே செய்கிறாருங்கிறத கேள்விப்பட்டு ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்க்கணும்னு சொல்லி ஆசையோட வந்தாங்க. சிலர் அவரை தொட்டு பார்க்கணும், அவர் கிட்ட போகணும்னு சொல்லி நெருங்கி வந்தாங்களாம். அவர் வஸ்திரத்தையாவது தொற்றணும்னு சொல்லி நிறைய பெண்கள் அந்த அவர் வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்தார்கள்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கணும். எல்லாம் பரிபூரணமாய் கிடைத்திருக்கும் போது, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குங்கிற போது அந்த மனிதன் தேவனை தேடுவதற்குண்டான அவசியமே இருக்காது. கர்த்தர் ஒரு மனிதனை நல்லா ஆசீர்வதிச்சு எல்லா காரியத்தையும் கையில கொடுத்துட்டாருன்னா அந்த மனிதன் தேவனை மறந்து விடுவான். பாடுகள் பிரச்சனை நெருங்கும் போது நம்ம கர்த்தருடைய பாதத்துல போய் விழுந்து அழுகிறோம். கர்த்தாவே, இந்த பிரச்சனைகளை என்னை விட்டு எடுத்து போடும்னு அவரிடத்துல கெஞ்ச வேண்டியதா இருக்கிறது. சில நேரங்கள்ல அவர்கிட்ட நம்மளை இழுக்கிறதுக்கு அவர் பாடுகளை அனுமதிக்கிறார். பாடுகள் வழியாகத்தான் தேவனிடத்துல நம்ம நெருங்கி சேருகிறோம். சில பிள்ளைகள் எக்ஸாம் டைம்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு காலையில புக்க படிக்கிறாங்களோ இல்லையோ பைபிள் எடுத்து படிப்பாங்க, ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜெபிப்பாங்க. மத்த நாள்லாம் ஆண்டவரை மறந்துடுவாங்க. ஆனா அந்த எக்ஸாம் டைம்ல ஆண்டவரை அதிகமா தேடுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை சோதனை அதிகமாய் நம்ம நெருக்கும் போதுதான் ஆண்டவருடைய ஞாபகமே நமக்கு வருகிறது, அப்படித்தானே? மற்ற நேரங்கள்ல ஆண்டவரை நம்ம மறந்து போயிடுறோம். இப்படி சோதனையின் நேரத்துலதான் ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்க கூடாது. எல்லா நேரங்களிலும் ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது சோதனை நமக்கு வந்தாலும் அதுல நம்ம பயப்படாமலும் கலங்காமலும் மனதைரியத்தோடும் உற்சாகத்தோடும் விசுவாசத்தோடும் அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு கர்த்தரே நமக்கு என்ன செய்கிறார்? கிருபையை தருகிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போமா? நெகேமியா 9வது அதிகாரம் 27வது வசனத்துல என்ன போட்டிருக்கு நம்ம பாப்போமா? ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்தில் இருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவருக்கு கொடுத்தீர். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா, போராட்டம் வரும்போதுதான் கர்த்தரை நோக்கி கூக்குரலிடுறாங்க. மற்ற நேரத்துல பாவத்துல விழுந்து போயிடுறாங்க, ராஜாக்களை நம்புறாங்க, மனுஷனை நம்புறாங்க, தேவனை விட்டு விலகி போறாங்க. ஆனா நெருக்கம் பாடுகள் வரும் பொழுது கர்த்தருடைய கரத்தையும் அவருடைய பாதத்தையும் பற்றி பிடித்து கூக்குரலிட்டு அவரை நோக்கி கெஞ்சும் பொழுது கர்த்தர் உடனே அவங்களுக்கு என்ன செய்றாரு? இரக்கம் பாராட்டுகிறார். இதே போலதான் நாமும் நமக்கு நெருக்கம் வருகிற காலத்திலே மாத்திரம் கர்த்தரை தேடக்கூடாது. நாம் அதை அறிந்து கர்த்தரை நெருங்கி கிட்டி சேர வேண்டும். மூன்றாவதாக கர்த்தர் ஏன் பாடுகளை அனுமதிக்கிறார் தெரியுமா? அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய சட்ட திட்டங்களையும் அறிந்து கொள்வதற்காக, அவருடைய வசனத்தை கை கொள்ளுவதற்காக. எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 119வது அதிகாரம் 71வது வசனம் இப்படி சொல்லுது: நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இங்க தாவீது ராஜா உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. தாவீது ராஜா அவனுடைய வாழ்க்கையை பார்த்தா அபிஷேகம் பண்ணப்படுகிறார் சின்ன வயசுலே ராஜாவாக. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனேயே அவருக்கு சிங்காசனம் கிடைத்து விடவில்லை. அதற்கப்புறம் அவர் போகிற பாதையை பார்த்தீங்கன்னா முழுவதும் பாடுகளும் வேதனையும் நெருக்கமும் துயரமும் கண்ணீருமாகத்தான் இருந்துச்சு. அவர் சிங்காசனத்திலே ஏறும் வரைக்கும் அவருடைய உயிருக்கு உத்தரவாதமே இல்லாதது போல இருந்தது. எத்தனையோ எதிரிகள், கூட இருந்தவங்களே அவருக்கு எதிரியாய் மாறினார்கள். சுற்றிலும் எல்லாரும் எதிர்த்த சூழ்நிலையிலும் அவர் ஒரு நாளும் கர்த்தரை முறுமுறுக்கவில்லை. அந்த நேரங்களிலும் அவர் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். உபத்திரவத்தின் பாதையில போய்கொண்டிருக்கும் பொழுது அநேக வேளையில நீங்க கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா நிறைய வசனங்களோடு கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இந்த வசனங்கள் நம்மை தேற்றும்படியாக இருக்கும். சில வார்த்தைகளை நமக்கு கொடுப்பார், சில உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளினாலே நம்மை தேற்றுவார். நம்ம இப்படி போக கூடாது, இந்த பாதையில போகணும், இன்னொரு முறை இந்த தவறு நம்ம செய்யக்கூடாதுன்னு கர்த்தருடைய வழிகளை நம்ம என்ன செய்றோம்? கற்றுக்கொள்ளுகிறோம் பாடுகள் வழியாக. அதனாலதான் சில நேரங்கள்ல பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அதன் வழியாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார், நித்தமும் நம்மை நடத்துகிறார், ஆலோசனை சொல்லுகிறார். நம் மீது அவர் கண்களையே வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவரை போல ஒரு ஆலோசனை கர்த்தர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவர்தான் பேசும் தெய்வம். அவருடைய வார்த்தைகள் ஒன்றொன்றும் ஜீவ வார்த்தைகள். அந்த ஜீவ வார்த்தைகள் கிரியை செய்யும். அந்த வார்த்தை மாம்சமாகும். அந்த வார்த்தை ஒருவனிடத்துல போனா அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது. அந்த வார்த்தை அங்க அவனுக்குள்ள கிரியை செய்து அவனுக்குள்ள உள்ள இருதயத்தையே மாற்றிவிட்டு தான் வெளியே வரும். அதனாலதான் அவருடைய பிரமாணங்களை நாம் என்ன செய்யறோம்? உபத்திரவத்தின் பாதையில தான் கற்றுக்கொள்ளுகிறோம். நாலாவதாக ஏன் பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார் தெரியுமா?
நீதியின் பாதையில் நம்மை நடத்துவதற்காக, செம்மையான வழிகளில நம்மை நடத்தி செல்வதற்காக. ஒரு குழந்தை மறுபடியும் ஒரு தீய போய் தொடும் பொழுது, தீக்குள்ள விளையாட போகும் பொழுது, அந்த தாய் ஒரு முறை சொல்லுவாங்க, 2 முறை சொல்லுவாங்க, 3வது முறையும் தீக்குள்ள அந்த பிள்ளை கை வைக்கும் பொழுது அந்த தாய் ஒரு அடி போடுறாங்க. போட்டு இங்க போகாத, இத பண்ணாத, அது உன்னை சுடும், அது உன்னை காயப்படுத்தும், நீ இந்த பக்கமா போன வேற அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடுவாங்க. அதே போலதான் நம்ம தவறான பாதையில போயிட்டு இருக்கும் போது கர்த்தர் சில வேளைகளை நமக்கு என்ன செய்கிறாரு, சில பாடுகளை அனுமதிக்கிறார். அதன் நிமித்தமாக நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமான வழியாக மாறுகிறது. சங்கீதம் 23வது அதிகாரம் 3வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். உபத்திரவத்தின் பாதையில உடல் சோர்ந்து போகுதோ இல்லையோ, ஆத்துமா சோர்ந்து போயிருது. கர்த்தர் உண்டாக்கின ஆத்துமா அவருக்கு முன்பாக சோர்ந்து போய் காணப்படுகிறது. இன்னைக்கு உடலுக்கு ஆரோக்கியமான காரியங்கள் என்னென்னங்கிறத நம்ம சாப்பிட்டோ இல்ல உடலுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வெளியரங்கமா என்ன செய்யலாம், பார்த்து கொள்ளலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா உடல் என்ன செஞ்சிரும், திரும்பியும் ஸ்ட்ராங் ஆயிரும். ஆனா ஆத்துமாவை தேற்றக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான், அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆத்துமா தேற்றப்பட வேண்டும். இங்க வசனம் சொல்லுது, அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதியின் பாதையில் என்ன செய்றாரு, நம்மளை நடத்துகிறார். கர்த்தருடைய வழிகளை நம்ம என்ன செய்றோம், நடக்கிறோம். அந்த வழிகள் நமக்கு போதிக்கப்படுகிறது. சங்கீதம் 119 105வது வசனம் இப்படி சொல்லுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுது. போகிற பாதையில வெளிச்சம் இல்லைன்னா எங்க போறோம்னே தெரியாது. ஆனா கர்த்தருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது, நீதியின் பாதையில நம்ம நடத்துகிறதா இருக்கிறது. கடைசியாக 5வதாக கர்த்தர் ஏன் பாடுகளை அனுமதிக்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. ஏசாயா 42வது அதிகாரம் 8வது வசனம், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். யோவான் 9வது அதிகாரம் 1 முதல் 3வது வசனம் வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, ஒரு பிறவி குருடனை இயேசு கிறிஸ்து அங்க சுகமாக்குறார். அப்ப சீஷர்கள் இயேசுவிடத்துல கேக்குறாங்க, இந்த மனிதன் இப்படி பிறந்தது இவனுடைய பாவமா இல்ல இவனுடைய பெற்றோருடைய பாவமா? இந்த மனிதன் ஏன் இப்படி பிறக்கணும், குருடனா ஏன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அங்க ஒரு பதில் சொல்றாரு. என்னன்னு பாப்போமா? யோவான் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெறிப்படும் பொறுத்து இப்படி பிறந்தான். அந்த மனிதன் உபத்திரவப்பட்டதற்கு யாரும் பொறுப்பல்ல. அந்த மனிதனுடைய வேதனைக்கு காரணம் யாரும் பொறுப்பல்ல. ஆனா அந்த மனிதன் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மூலமாக விடுதலையாக்கப்பட்டான். அவன் பார்வை அடைந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதற்காக. இன்றைக்கு ஒருவேளை உபத்திரவ பாதையில நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் உங்க மூலமாக மகிமைப்படும். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். இஸ்ரவேலிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகும். கர்த்தரை எல்லாரும் அர்ப்பணிப்பார்கள், துதிப்பார்கள். இப்படி இருந்த இவனுடைய வாழ்க்கை ஒரு நாள் எப்படி மாறிடுச்சு, எப்படி இருந்த இவனுடைய வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு, இவனுடைய இயேசு இவனை கைவிடல, இவனுடைய தெய்வம் இவரை கைவிடலன்னு சொல்லி உலக மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கத்தக்கதாக, கர்த்தருடைய நாம மகிமைப்படத்தக்கதாக நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் ஒரு நாள் திருப்புவார். அவருடைய நாம மகிமைக்கு எதுவாகத்தான் சில சமயங்கள்ல நமக்கு பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த பாடுகளில் இருந்து தப்பிக்கொள்ளக்கூடிய வழியையும் அவரே உண்டாக்குகிறார். யோபுவுக்கு கர்த்தர் பாடுகளை அனுமதித்தார். ஆனா யோபுவுக்கு எப்படி விடுதலை உண்டாகும்ங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் யோபு கிட்ட ஒரு 3 நண்பர்களை கர்த்தர் அனுப்புறார். அந்த 3 நண்பர்களும் யோபு என்ன செய்றாங்க, மறுபடியும் துக்கப்படுத்துறாங்க, அவரை துயரப்படுத்துறாங்க. ஆனா அந்த இடத்துல யோபு என்ன செஞ்சாரு, கர்த்தரை முறுமுறுக்காம அந்த 3 நண்பர்களுக்காக யோபு என்ன செஞ்சாரு, ஜெபம் பண்ணினார். யோபுனுடைய சிறையிருப்பு திருப்பப்பட்டது. முன்னிலைமையை பார்க்கிலும் 2 தனையாக கர்த்தர் எல்லாவற்றையும் யோபுக்கு என்ன செஞ்சாரு, திரும்ப கொடுத்தார். யாரால அப்படின்னா, அந்த 3 நண்பர்கள் நிமித்தமாக. அந்த 3 நண்பர்கள் தான் தப்பித்துக் கொள்வதற்கான வழியை கர்த்தர் அந்த 3 நண்பர்கள் வழியாகத்தான் கொடுத்தார். அதே நண்பர்களுக்காக அவரை ஜெபிக்க வைத்தார். அவர் ஜெபிக்கும் பொழுது அங்கே விடுதலை உண்டாச்சு.
இன்னைக்கும் உங்களுடைய பாடுகளிலும் ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். யார் மூலமாகவாது தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டாக்குவார். அந்த வழி என்ன என்பதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் வழி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒருவேளை நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியதா இருக்கும், இல்ல மனம் திரும்ப வேண்டியதா இருக்கும், இல்ல கர்த்தரிடத்துல இன்னும் கிட்டி சேர வேண்டியதா இருக்கும், இல்ல உங்க வாழ்க்கை மூலமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டியதா இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் பாடுகளை அனுமதிக்கும் போது சோர்ந்து போகாதீங்க. பாடுகள் நமக்கு வரும். அந்த பாடுகளிலே நம்ம பின்மாற்றமாய் போய்விடக்கூடாது. கர்த்தரை மறந்துடக்கூடாது. பாடுகளை அனுமதித்தவர் நிச்சயமாய் பாடுகளை ஒரு நாள் மாற்றுவார். சிறையிருப்பை மாற்றுவார். அந்த நாள் சீக்கிரமாய் வருகிறது. பாடுகள் என்னைக்கும் நிரந்தரம் இல்லை. வனாந்தரம் என்றைக்கும் நிரந்தரம் இல்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்க பாடுகள் நிச்சயமாய் ஒரு நாள் மாறும். கர்த்தரை மாத்திரம் விட்டுறாதீங்க. நாளைக்கே உங்களுடைய விடுதலையின் நாளா இருக்கலாம், இன்றைக்கே உங்களுடைய விடுதலையின் நாளா இருக்கலாம். ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்து மீட்டெடுப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.